யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணாயாம பயிற்சியோடு கூடியது தான் தியானம். ஸோ இந்த பிராணாயாம பயிற்சி தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், முதலில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நோய்கள் வராமல் தடுக்கும். நோய்கள் இருந்துச்சுன்னா, உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தியானம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நோய்கள் குறையும் அல்லது முழுமையாக குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக சொல்லணுன்னா, எப்போவுமே அடிக்கடி உள்ள நோய்கள் இப்போ தலைவலி, சிலருக்கு அடிக்கடி தலைவலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவலி, அப்புறம் கை கால் மூட்டு வலி, குடைச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள், கை கால் சோர்வடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சில மாதங்கள்லேயே கம்ப்ளீட்டாக முழுமையாக குணமாயிரும். அதை தவிர்த்து வேறு கடுமையான நோய்கள் இருந்தாலும் கூட அது கண்ட்ரோலில் வரும், கட்டுப்பாட்டுகள் வந்துடும், அல்லது முழுமையாக குணமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தியானத்தின் மூலமாக. இது உடல் ரீதியாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து தியானம் செய்வதனால வாழ்க்கையில் நல்ல தியானம் செய்யணும். அதே மாதிரி பிரார்த்தனை, இறைவன் இடத்துல நல்லா தியானம் முடிச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காரிய சித்தியை ஏற்படுத்தும். தியானத்தின் மூலமாக காரிய சித்தி வாழ்க்கையில் நமக்கு எதை நாம் தேடுகிறோமோ அதை தேடக்கூடிய விஷயங்கள் சித்தி ஆகும்படி நடக்கும். காரிய சித்தி. அப்போ உடல் ஆரோக்கியம், அடுத்து காரிய சித்தி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில். அது மட்டும் இல்லை, தியானம் நல்லா செஞ்சுட்டு வந்தாலே நமக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம், நல்லா இளமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் உள்ள சொல்கிறேன். இளமையாக இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய திறன், ஆளுமை, எதையுமே நம்ம தலைமைத்துவம் செய்யக்கூடிய நிலைகள், இதெல்லாமே வரும் தியானம் நல்லா செஞ்சுட்டு வந்தால். நமக்கே தெரியும் நம்ம என்ன செய்யணும், எப்படி நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறை நிறைகள் பற்றி நமக்குள்ளே தெரியும்படி செய்ய வைக்கும் தியானம். இவைகள்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.